வணக்கம். குளோரியானி. அது வாஷிங் மிஷின்ல போட்டு அத்தனை அதிமுக ஊழல் பெருச்சாளிகளையும் இப்போ திருத்தி வச்சிருக்காரு இல்லையா? வாஷிங் மிஷின்ல போட்டு புனிதப்படுத்தி வச்சிருக்காரு. இவங்க எல்லாரும் சேர்ந்து இனிமே ஒரு கூட்டணியை உருவாக்க போறாங்களோ அதுக்கு பயங்கரமா பெயர் தேடிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி கல்லாப்பெட்டி கூட்டணின்ட்டு திமுக கூட்டணியே சொன்னாரு. இப்போ நீங்க ஒரு நல்ல பெயர் வைக்கலாம். அனைத்து இந்திய அனைவரும் சேர்ந்து களமாடும் களவாணி கூட்டம்னு சூப்பரா வைக்கலாம். ஏன்னா நீங்க சேர்த்துக்கிட்டதும் களவாணி கூட்டம் தான். நீங்க எல்லாருமே களவாணி கூட்டமா தான் இருக்கீங்க. ஆடு திருடுறவரை போய் ஆடு திருடின வழக்குல காணொலியில அப்பட்டமா இருக்காரு. அந்த ஒரு ஆளை போய் நீங்க அரசு வழக்கறிஞரா நியமிக்கிறீங்க. நீதிமன்றத்திலையும் உங்களுடைய குப்பத்தனத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. நீதிமன்றத்தை ஏற்கனவே அநீதிமன்றமா ஆக்கி வச்சிருக்காங்க. நம்ம புலம்பிக்கிட்டு இருந்தா நீங்க அதை விட அடிமாட்டு ரேஞ்சுக்கு போயிட்டீங்க. அப்படி நியமிக்கிறீங்க. ஒவ்வொரு வழக்கறிஞர் நியமனத்துக்கும் புஷி ஆனந்த் புசு புசுன்னு நல்ல கோடி கணக்குல வாரி சுருட்டி இருக்காருன்னு வருது. 30 நாளைக்குள்ள பாதி எம்எல்ஏக்கள் பாதி அமைச்சர்கள் சுருட்டுன்னு சுருட்டி இருக்காங்க. கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் தனியார் நிறுவனத்துக்கெல்லாம் அனுமதி கொடுத்து ஜெகஜோதியா மினுமினுக்கிறாரு அப்படின்னு ஒரு தகவலும் வந்துகிட்டு இருக்குது. 30 வருடங்களா 40 வருடங்களா 50 வருடங்களா திராவிடம் சுருட்டினத நீங்க 30 நாளைக்குள்ள சுருட்டுற வேகம் இருக்குதே. உங்க குதிரை வேகம் எங்களுக்கு இப்ப நல்லாவே புரியுது. சட்டசபையில சொன்னீங்களே குதிரை வேகத்துல நாங்க செயல்படும் அரசுன்னு நல்லாவே தெரியுது. குதிரை பேரத்திலையும் குதிரை வேகமா இருக்கீங்க. அந்த கோடியா சுருட்டுறதுலயும் நீங்க குதிரை வேகத்துல தான் செயல்படுறீங்க. கண்டிப்பா நீங்க குதிரை வேக அரசியல் தான் பண்றீங்க. என்னன்னா உங்கள் வயிற்றை நிரப்புவதற்கு உண்டான அத்தனை வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக விட படு பயங்கரமா மோசமான ஒரு ஆட்சியை தான் கொடுப்பீங்க. அதாவது திமுகங்கிற ஒரு தீய சக்தி கிட்ட கத்துக்கிட்ட ஒரு அபாய சக்தி தான் நீங்க. இந்த கத்துக்கிட்டவன்ட்டே வித்த காட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி திமுகங்கிற ஒரு திருட்டு கும்பலை பார்த்து நல்லா கத்துக்கிட்டு இப்ப அவங்க எம்எல்ஏக்களையே போட்டு குடஞ்சி அவங்க எம்எல்ஏக்கள் மேலேயே வழக்குகள் வர மாதிரி எல்லாம் பண்ணி பயமுறுத்தி அவங்க கிட்டே வித்த காட்டுறீங்க. நீங்க பெரிய வித்தையாளன் தான். ஏற்கனவே நீங்க வித்த காட்டுற துறையில இருந்து வந்தவங்க. உங்களுக்கு நடிப்புக்கும் பஞ்சம் இருக்காது. வித்த காட்டுறதுலயே நீங்க கம்பு சுத்துறதுலயும் பெரிய ஆளாதான் இருப்பீங்க. நல்லதுக்கு நாங்களதான் சொல்றோமே, உங்களுக்கு நல்லதுக்கு மூளை செயல்படாது. திமுக மாதிரியே கிரிமினல் மூளை செயல்படும். இதுக்கு ஒத்து உதுறதுக்கு ஒரு காங்கிரஸ் கூட்டம் கன்னியாகுமரியில நாகர்கோவில்ல சொல்றதுக்கே வெக்கமா இருக்குது. என்னுடைய சொந்த மாவட்டத்துல இப்படி மூளை மழுங்கி கூட்டம் இருக்கே அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. ஒரு கூட்டம், அதுவும் இந்த மாதிரி கட்சி கூட்டத்துல ஏதோ நீட் எதிர்ப்பு கண்டனம், இதை நீட்டை கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான். இது இப்போ கண்டன கூட்டம் பண்ணுதான். விஜய் பாட்டை போட்டு வெக்கமே இல்லாம ஆடிட்டு இருக்காங்க. அதை பார்த்து ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம். அப்படியே திமுக மாதிரி நீங்க ஏன் திமுகவை குறை சொல்றீங்க? அப்படியே திமுகவும் இதை தான் ரெக்கார்ட் டான்ஸ் போட்டு ஆட விடும். இவங்களும் அதே மாதிரி விஜய் பாட்டுக்கு போட்டு ஆடிட்டு இருக்காங்க. விஜயை எப்படியாவது குளிர்விக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல எல்லாரும் கங்கணம் கட்டி இருக்கீங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. கூடவே நம்ம குருமா அண்ணன் சொன்ன செய்தியையும் நம்ம பேசியே ஆகணும். எனக்கு ஒண்ணு ஆச்சரியமா இருக்கு. உண்மையிலே இவர் நல்ல மனநிலையில தான் இருக்காரா? இவருக்கு ஏதாவது ஆயிடுச்சா? இவர் கேக்குறாரு, ஏதோ ஒரு கூட்டத்துல கேக்குறாரு, நான் திமுகவோட்ட இருந்து பிரிஞ்சு ஏன் தாவேக்கா கிட்ட போகணும்னா நீங்க கேள்வி கேட்கல, ஏன் கேட்கலன்னு கேட்கிறாரு. என்னோட அமைச்சர் பதவியை தந்துட்டா நீ போயிருவியா? பதவி தந்தவொடனே நாக்கு தொங்க போட்டு போயிருவியா அப்படின்னு என்ன நாக்க பிடுங்குற மாதிரி நீங்க கேட்கணும் அப்படிங்கிறாரு. அதாவது இவர் போவாராமா, இவருடைய வன்னிக்குட்டி பன்னிக்குட்டிகள் எல்லாம் அங்க அமைச்சரவையாக்கி தேடி போயிருவாங்களாம், அமைச்சரும் ஆயிருவாங்களாம். ஆனா விசிகா தொண்டர்கள் அதை தட்டி கேட்கணுமா? எனக்கு ஒன்றும் புரியல. ஒண்ணு இருக்கு சொல்லுங்க, இல்ல இல்லைன்னு சொல்லுங்க, இல்ல ஆமா சொல்லுங்க, இல்ல சொல்லுங்க. என்ன சொல்ல வாரீங்கன்னே எனக்கு புரியவே இல்லை. இதுக்கு என்ன விளக்கம்? இதை எப்படி எனக்கு வெளிப்படுத்துறதுன்னு கூட புரியல. ஏன்னா அது அப்படி கேட்கறவங்களதான் இவருக்கு பிடிக்குமா, அதைதான் அவர் விரும்புறாராம். அதுக்கு பதில் சொல்ல ரெடியா இருக்காராம். நான் திமுகவை ஏன் வந்தேன்னு என்ன விளக்கம் சொன்னாலும் ஏத்துக்குவீங்களா? எப்போ உனக்கு அங்க இருக்குது பிடிக்கலன்னா வெளியில வந்துட்டு போங்க. இல்ல வன்னியரசெல்லாம் அமைச்சராயிட்டாரா அப்படின்னு உங்களுக்கே பொங்குதா? ஒண்ணுமே புரியல. வன்னியரசு என்னடான்னா மன்னி மாதிரி மினுமினுன்னு ஒரு அம்மணி போய் கையை கொடுத்தா நல்லா உறவாடி போட்டோக்கு போஸ் கொடுக்குறாரு. ஒரு தொண்டனும் ஒரு சாமானியன் அமைச்சர்கிட்ட ஏதாவது குறைகளை சொல்லலாம், நிவர்த்தி செய்வார்னு கூடவே பேசுனா தள்ளி நில்லுங்காரு.
அற்பனுக்கு வாழ்க்கை வந்தா அதேதான். இப்படி இவர் என்னடானா, நான் யார் கூட போனாலும் நீங்க வந்து தலையாட்டிட்டே இருப்பீங்களா, ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. கேட்டா நீங்க கட்சியில வச்சிருப்பீங்களா? தலைவனை பார்த்து நீ ஏன் திமுக விட்டுட்டு போனேன்னு கேட்டா நீங்க கட்சியில வச்சிருப்பீங்களா? ஏன் தாவேக்காவை பார்த்ததும் பதவி ஆசையில போயிட்டீங்களே தலைவா அப்படின்ட்டு கேட்டுட்டா நீங்க கட்சியில வச்சிருப்பீங்களா? விசிகாவை பொறுத்த வரைக்கும் அடிதடி இல்லாம முடியாது, அப்பேற்பட்ட கட்சி அது. எப்படி நீங்க கேள்வி கேட்டா அதை தொண்டனை மெச்சுவீங்க? சரி, இப்ப கேள்வி கேட்கறாங்கன்னே வச்சுக்கோங்க, இப்போ அமைச்சரவை விட்டு வந்துருவீங்களா? தாவேக்காவை விட்டு வந்துருவீங்களா? மானம் சூடு ரோசம் கட்சிக்காரன் கேட்டுட்டான் அப்படிங்கிறதுக்காக ஒரு கேள்வி கேட்டா அதுக்கான எதிர்வினையும் இருக்கணும்ல. என்னன்னு தெரியல. அதாவது இந்த படத்துல ஒரு படத்துல வந்து பேங்க் மேனேஜரா இருப்பாரு, இப்ப நான் என்ன செஞ்சிட்டேன்னு எனக்கு பாராட்டு விழா அப்படின்ட்டு கேட்டு மாலையை வாங்கி போட்டுக்குவாரு. அது மாதிரி இருக்குது. எப்படியோ மொத்த சினிமா கவர்ச்சி பிம்பத்துல எல்லாம் மூளை மழுங்கி போய் மூளை கெட்டு போய் என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாம அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவங்களும் நடந்துக்கிறாங்க. நாம வந்து ஐயோ பைத்தியக்கார கூட்டத்துல மாட்டிக்கிட்டோமே, என்ன பண்றது எங்க போறதுன்னு தெரியாம நாம முழிச்சுக்கிட்டு இருக்கோம். போதா குறைக்கு என்னடானா, இவ்வளவு நாள திமுக கவுன்சிலர்கள் செஞ்ச வேலையை வந்து உங்களுடைய தாவேக்கா அள்ளகைகள் செய்ய ஆரம்பிச்சிருக்கு. ஒரு அம்மா அழுதுகிட்டே பேட்டி கொடுக்குது, வீடு கட்டுறேன் 50,000 நாங்க தாவேக்கா ஆளுன்னு வந்து நிக்கிறாங்க அப்படின்ட்டு. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர்களை வச்சு கட்சி கூட்டத்துல அவங்கள வந்து எச்சியலை எடுக்கிறதுக்கு வச்சிருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? தூய்மை பணியாளர்கள் வந்து அரசுக்கு வேலை செய்பவர்கள், அரசின் கீழ் அரசு சார்ந்த தூய்மை பணிகளை மேற்கொள்பவர்கள். எப்படி நீங்க தனி கட்சிக்கு ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு எச்சியலை எடுக்க வைப்பீங்க? அவ்வளவு இலக்காரமா இருக்கா அவங்கள பாக்குறதுக்கு? ஏன் நீங்க தான் பெரிய பணக்கார கட்சியாச்சே, பனையூர் பண்ணையார் கட்சியாச்சே, நீங்க தான் கோடிகள்ல திரள் நிதி வாங்கியிருக்கீங்களே. எங்களை திரள் நிதின்னு சொன்னீங்க, லாஸ்ட்ல பார்த்தா உங்க திரள் நிதி லிஸ்ட் கோடிக்கணக்குல போகுது. 200 கோடி 1000 கோடி 2000 கோடி சம்பாதிச்சவருக்கு எதுக்கு வந்து கோடிக்கணக்கில் திரள் நிதி வாங்குறாரு? அவர் சம்பாதிச்சதை போட வேண்டியதானு கேட்டா நம்மள வந்து அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட பணக்கார கட்சி எதுக்கு தூய்மை பணியாளர்களை நீங்க வந்து வேலை வாங்குறீங்க? இதே அரசு பள்ளிகள்ல வந்து குழந்தைகளை வச்சு வேலை வாங்குறது, குழந்தைகளை வேலை வாங்குறது தூய்மைக்கு பயன்படுத்தலாம், கழிவறைகளுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரிதான் மருத்துவமனையில ஆயாக்கள் செய்யறதே கிடையாது, இருக்கிறவங்கள வேலை வாங்குறது இல்ல அப்படியே குப்பையில போட்டு வச்சிருப்பாங்க. இப்படி எதையுமே செய்யாம இருக்கிறது. அப்படியே திமுக அதிமுகவின் நீட்சியா நீங்க செய்யறதுக்கு எதுக்கு மாற்று? நீங்க மாற்று இல்ல ஏமாற்றுன்னு தான் நாங்க திருப்பி சொல்றோம். இப்படியே போயிட்டு இருங்க, ஆடி அடங்கிருவீங்க. ஒரு பதிவு பார்க்க நேர்ந்தது, தாவேக்கா கட்சியை யாரும் வெளியில இருந்தெல்லாம் வந்து அழிக்காண்டாம், அவங்கள அழிச்சுக்குவாங்க, இந்த சிட்டி ரோபோ மாதிரி அதுவே தன்னைத்தானே டிஸ்மேண்டில் பண்ணிக்கும் அப்படின்னு. ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு தான் நாங்களும் வந்து ரொம்ப ஆவலா அந்த நாட்களை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கோம். கரூர் சம்பவத்துல இறந்து போன குடும்பங்களுக்கு அரசு பணி அப்படின்னு ஒரு பெரிய ஒரு தியாக செயலை நம்ம தலைவர் பண்ணியிருக்காரு. நம்ம அதை கண்டிப்பாக பாராட்டியே பேசியே தான் ஆகணும். அதாவது இந்த கரூர் பலி அப்படிங்கிறது எந்த ஒரு என்ன சொல்றது இராணுவ தியாக வீரரை பார்க்க வந்த இடத்துல இறந்து போனதோ, இல்ல பெரிய ஆம்பளை அன்னத்தரசாவை பார்க்க வந்த இடத்துல இறந்து போனதோ, ஒரு பெரிய ஒரு புனிதரை பார்க்க வந்த, இல்லைன்னா தியாக செம்மலை பார்க்க வந்த இடத்துல வந்து அனாவசியமா இறந்து போனவங்க கிடையாது. அதாவது ஒரு நடிகரை, அப்பொழுது அவர் நடிகராக தான் இருந்தாரு, கட்சி ஆரம்பித்த தாவேக்கா கட்சியின் தலைவரா இருந்தாரு. ஒரு நடிகை பிம்பத்துல இருந்த அவரை பார்க்கறதுக்கு அலமோதி வந்த கூட்டம், அந்த கூட்டம் அலமோதுனாலே இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிறது இயற்கையிலும் இயற்கை. அப்படிதான் அந்த 41 பேரும் பலியானாங்க. ஏன் இந்த கூட்டத்துல இப்படி நடக்கிறது வந்து சாதாரணமான விஷயம்னா, நிறைய சம்பவங்களை சொல்லலாம். ஒன்று, ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மகாமக கும்பாபிஷேகத்துல கிட்டத்தட்ட அவரை பார்க்க வந்த அந்த நெருக்கடியிலையும் அவர் அந்த விசேஷத்துக்கு வந்ததுனால ஏற்கனவே சாமி தரிசனம் பண்ண வந்தவங்க ஒரு கூட்டம், இவங்க அம்மையார் ஜெயலலிதா வராங்கன்னா அது ஒரு கூட்டம், எல்லாமா சேர்ந்து இதே மாதிரி நெரிசல்ல அடிபட்டு மிதிப்பட்டே கிட்டத்தட்ட 60 பேருக்கு மேல இறந்தாங்க. பல கூட்ட நெரிசல்கள்ல ஏதோ ஒரு நம்ம தமிழ்நாடு மாநிலத்திலிருந்து தான் நினைக்கிறேன்,
வேட்டி சேலை கொடுக்குற இடத்துலயே மிதிப்பட்டு ஒருத்தரோ 2 பேரோ பலியான மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கு. அது சரியா தெரியல. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில வான ஊர்தி, அதாவது வான வேடிக்கை நிகழ்த்தினார் இல்லையா, ஆகாச வழியில இராணுவத்தினரோட அந்த விழா கொண்டாடுறது, ஒரு ஒன்றிய அரசு கலந்து கொண்ட நிகழ்வு. அதுல வானத்துல இராணுவ வீரர்கள் தங்களுடைய அகசாய சூர சக்திகளை, அந்த வேடிக்கைகளை காட்டுற அந்த ஒரு நிகழ்வு. அதுல கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேல மக்கள் கூடினதுனால 5 பேர்கிட்ட இதே மாதிரி கூட்டத்துல நெரிசல்ல மூச்சு விட சிரமப்பட்டு ஆக்சிஜன் பற்றாக்குறையினால மயங்கி உயிரிழந்தாங்க. அப்போ கூட்ட நெரிசல்னால இது நடக்குங்கிறது ஒரு இயற்கையான ஒண்ணு. இது ஒரு சாதாரண, இதுக்கெல்லாம் பெரிய பட்டம் படிச்சுட்டுலாம் வர வேண்டியதில்லை, எல்லாருக்குமே தெரியும். இது சம்பந்தமா பேசும்போது ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இப்ப சமீபத்துல கூட ரொம்ப உதாரா பேசியிருந்தாப்புல. எங்களுக்கு இதுல ஒரு பழி இருக்கிறது, இதுல ஒரு இது இருக்குது, இந்த எல்லாம் நாங்க வச்சிருக்கோம், அதாவது வச்சு செய்வோம், எங்க மேல பழி போட்டுட்டீங்க, ஒரு கணக்கு தீர்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு தலைவன மாதிரியே இவரும் பஞ்சு டைலாக் பேசிட்டு இருக்காரு. கல்யாணம் காப்பி அடிச்சே இளநீ குடிச்சீங்க, அவரை மாதிரியே வில்லு விட்டீங்க, திருமண மணமக்களை வாழ்த்துனீங்க பரப்புரையில. அதே மாதிரி என்ன பண்ணீங்கன்னா, அவர் சைக்கிள் ஓட்டினார்னு நீங்களும் இறங்கி சைக்கிள் ஓட்டுனீங்க. ஓட்டி 2 தடவை தான் இப்படி பெடலை மிதிச்சிருப்பீங்க. உங்களை பார்த்து அந்த சோம்பிஸ் அப்படி ஓடி தலைவா தளபதின்னு வர ஆரம்பிச்சதும் சைக்கிள் அப்படியே போட்டுட்டு ஓடினீங்களே, எதுக்க வரக்கூடிய ஒரு 50 சோம்பிஸை பார்த்தே நீங்க அப்படி பதறி அடிச்சு இவனுக்கு கையில மாட்டினோன்னா கையை காலை பிச்சிருவானுங்க, உயிர் தப்ப முடியாது, நம்மளுடைய உடல்ல ஒரு பாகத்தை கூட நாம கண்டுபிடிக்க முடியாது, பிச்சு தின்றுவானுங்கன்னு தெரிஞ்சதுனால தானே சைக்கிளை போட்டுக்கிட்டு ஓடி போய் கேரவனுக்குள்ள ஏறினீங்க. இந்த 50 பேர் 100 பேர் இல்ல, ஒரு குறைஞ்ச கூட்டத்துக்கே இவ்வளவு பயந்து ஓடுனீங்களே. அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாடுல இருந்து நீங்க வாட்ஸ்அப்ல அழைப்பு விடுத்து வரவழைக்கப்பட்ட கூட்டம், காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நிக்கிற அந்த கூட்டத்துல இவ்வளவு நடக்காதா? இதுக்கு சதி வேற பண்ணணுமா? இதுக்கு எந்த சதியும் பண்ண வேண்டியதே இல்லை, தன்னால விதி இப்படிதான் நடக்கும். இத திமுக ரசிச்சுதுன்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். திமுகவின் ஏவல் துறை இதை சாதகமா பயன்படுத்தி இருக்கோம், இதுக்குதான் நாங்க வெயிட்டிங் அப்படின்னு இருந்திருக்குமான்னு சொல்லுங்க, கண்டிப்பா இருந்திருக்கும். அங்க யாரும் பொடியும் தூவ வேண்டிய அவசியம் இல்ல. கத்தி கடப்பாரை கொண்டு போன இப்படி எடுக்கிறதுக்கு கேப் இருக்கணுமே. அப்படி கல்யாணம் ஆக போற தம்பதி பெண் அப்படியே உள்ள இந்த புதைக்குழியில சேற்றுல புதைஞ்சிற மாதிரி புதையுது. அவளை தூக்க போற அந்த பையனும் அந்த கூட்டத்துல புதைக்குழியில புதையிற மாதிரி இல்ல புதைகிறான். இது எப்படி சதியாகும்? ரோட்டுக்கு அடியில இருந்து, தார் ரோட்டுக்கு அடியில இருந்து யாராவது கால் அப்படியே பிடிச்சு இழுத்தாங்களா? ஒருத்தர் விழுந்தா அத்தனை பேரை யாரும் அதெல்லாம் மிதிக்க வேண்டியதான் வரும். யாருக்குமே அது செருப்ப மிதிக்கிறோமா ஆளை மிதிக்கிறோமான்னு எப்படி தெரியும்? இப்போ சொல்றேன், தாவேகா தலைவர் அவர்களே, இந்த நம்பர் மிக மிக குறைவு. உங்களுக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு, நீங்க ஒரு பொட்டு வச்சுட்டு வரீங்களா மச்சம் மாதிரி, அப்படி ஒரு மச்சம் இருக்க போய் இந்த நம்பர் மிக மிக குறைவு. இதுல சதியே கிடையாது, இது எல்லாமே நீங்கள் உருவாக்கிய விதி. அவங்க விதியை நீங்க அன்னைக்கு நிர்ணயிச்சிட்டீங்க. இப்பவும் கேட்கிறோம், காவல்துறை இப்போ உங்க கையில இருக்கு, உங்க கோட்டு பாக்கெட்டுக்குள்ள கிடக்குது, கண்டுபிடிங்க சதிய. இவர் 1 சீட்டு 2 சீட்டு ஜெயிச்சுட்டு போவார், போனா போட்டோன்னு நினைச்சீங்க. நீங்க தமிழ் தேசியம் வளரக்கூடாதுன்னு நினைச்சீங்க. இன்னைக்கு உங்களை அடிச்சு இருத்தி ஒரு மூலையில இந்த சினிமா கவர்ச்சி இருத்தி வச்சிருக்கு. வினை விதைத்தவன் வினை விதைப்பான் அப்படின்னு நொந்துகிட்டு போக வேண்டியதுதான். அடுத்தது இவங்களுக்கு பணி, நீங்க ஏற்கனவே நீங்க 20 லட்சம் கொடுத்துட்டீங்க, அரசாங்கம் 10 லட்சம் அவங்க பங்குக்கு கொடுத்துடுச்சு. இப்படி கிட்டத்தட்ட அவங்க வீட்டுக்கு ஒரு 30 லட்சம் போயிடுச்சு. இதுக்கு மேல நீங்க அவங்கள வாழ வைக்கணும்னா அது உங்க கடமைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நாங்க வரவேற்கிறோம். உங்களுக்கு அந்த ஈரம் இருக்குது, அந்த குற்ற உணர்ச்சி இருக்குது, இவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்னு உங்க ஆஸ்தான ஜோதிடர் சொல்லி நீங்க செய்றீங்கன்னா தாராளமா அவங்களுக்கு கொடுக்கலாம். நாங்க கஷ்டப்பட்டு விளக்கு கம்பத்துல உட்காந்து படிச்சு, நைட்டு பூரா உட்காந்து படிச்சு, கஞ்சி தண்ணியை குடிச்சு, குடிசை வீட்டுல உட்காந்து படிச்சு, அம்மா 10 பாத்திரம் தேய்ச்சிட்டு அதுகளை ஃபீஸை கட்டி படிக்க வச்சு, மண்டையை முட்டி அந்த டெஸ்ட், இந்த தேர்வு, அந்த தேர்வு, அது இதுன்னு எழுதி எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிச்சு காத்துக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருந்தா நீங்க அப்படியே கூசாம 41 பேருக்கு அரசு வேலையை எடுத்து கொடுப்பீங்கன்னா, அரசு வேலை உங்க அப்பா வீட்டு சொத்தான்னு நாங்களும் கேட்போம். எப்படி நீங்க கொடுக்கலாம்? உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா நாங்க கண்டிப்பா கைத்தட்டி வரவேற்கிறோம். நீங்க உங்களுடைய கட்சியில பெரிய பதவி கொடுத்து நல்ல கை நிறைய சம்பளம் கொடுத்து அழகு பாருங்க. ஏன் நல்லா படிச்சிருக்காங்களா,
உங்களுடைய பள்ளிக்கூடம் ஒண்ணு நடத்துறீங்களே செங்கல்பட்டு மாவட்டத்துல, அங்க ஆசிரியர் பணி நியமனம் கொடுங்க, கை நிறைய சம்பளம் கொடுத்து அவங்கள வாழ வைங்க. அதை விட்டுக்கிட்டு எல்லாருக்கும் பொதுவான ஒரு அரசு தேர்வு எழுதி பெற வேண்டிய ஒரு பணிகளை நீங்க எப்படி கொடுப்பீங்க? ரொம்ப தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. இதை நீங்க உடனே நீங்க பார்க்க போறது போங்க. உங்களுக்கு இப்போ மோடி ஐயா அவர்களின் ஆசைக்கிணங்க நீங்க நடக்கிறனால, மோடி ஐயா அவர்களின் வியூகத்தின்படி நீங்க ஜெயிச்சிருக்கனால கண்டிப்பா தீர்ப்பெல்லாம் உங்களுக்கு சாதகமா தான் வரும். நீங்க தாராளமா கரூருக்கு போங்க. இதெல்லாம் நீங்க உண்மையிலே நல்ல மனிதரா இருந்தா எப்பவோ போயிருப்பீங்க. இப்ப போறதெல்லாம் கரூர்ல செந்தில் பாலாஜியை ஒரு அடி அடிச்சுட்டு, கரூர்ல இருக்கக்கூடிய இன்னொரு அதிமுக எம்எல்ஏவை ஒரு அடி அடிச்சு தாம் பக்கம் இழுத்துட்டு ஃப்ரீயா போகணும்னு நினைச்சீங்க. இப்ப போறது எனக்கு ஒரே ஒரு இதான், நீதிபதி இந்த மனுவை நாங்க ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லி தாவேக்காக்கு சாதகமா கிட்டத்தட்ட சொல்லியிருக்காப்புல. இதுக்கு மேல நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, ஏன்னா எல்லாம் மேல இருக்கவன் பாத்துக்குவான் அப்படின்ட்டு தாவேக்கா தலைவர் இருக்கிறாரு. அதாவது பாஜக எப்பவுமே ஒரு கட்சியை அழிச்சு தான் அதுல ஊடுருவோம். இந்த வாட்டி கொஞ்சம் புதுமையா என்ன பண்ணிருக்குன்னா, அதிமுகல இருந்துகிட்டே ஒரே ஒரு சீட்டு ஜெயிச்சு தொலைச்சதுனால தன்னால அதிமுகவை இப்போ இந்த 5 வருடங்கள்ல கலைக்க முடியாது அப்படிங்கறதுனால விஜய் ஜெயிக்க வச்சு, விஜய்ங்கிற மாதிரி எடப்பாடியை விட ஒரு மொக்கையான தலைவர் வேணும் பாஜகவுக்கு. அது சரியான தலைவரா தாவேக்கா தலைவர் இருந்தனால தாவேக்கா தலைவர் அவர்களுக்கு துணை நின்று அவரை பக்காவா ஜெயிக்க வச்சு, அதிமுகவை உடைக்க வச்சு, தாவேக்கா அதிமுகன்ட்டு ஒரு கூட்டணியை உருவாக்கி இன்றைக்கு குளிர் காஞ்சி கொண்டிருக்கிறது பாஜக. அதாவது அதிமுக விரிச்ச வலையில தாவேக்கா விழவும் இல்ல, தாவேக்கா விரிச்ச வலையில அதிமுக விழவும் இல்ல, மொத்தமா மேல இருக்கவங்க விரிச்ச வலையில அதிமுகவும் தாவேக்காவும் விழுந்திருக்கு அப்படிங்கறதான் உண்மையில உண்மை. இனிமே அத்தனை 436 திட்டத்துல ஒண்ணு ஒண்ணா வெளியில வரும். இவங்க மோடி சொல்றத அப்படியே கேட்டு நடப்பாங்க.